நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி விஜயதசமி, ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஹாப்பி தீபாவளி. சரி, இந்த கடகம் அப்படின்னாலே அன்பு, ஆதரவு. ஒருத்தரை நம்பி கடகராசி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது கடகராசியில் உங்கள் வீட்டில் ஒரு மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னொரு மருமகளோட ஏதோ விஷயங்கள் குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவுன்னு எப்படி இருந்தாலும், யார் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த உண்மையான அன்பு, பிரச்சனைன்றதை விடுங்களேன், ஒருத்தர் சண்டை போட்டவங்களுக்கு திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க அல்லது உடம்பு சரியில்லாமல் சின்னதாக போகுதுன்னா கூட பதறி போய் அவங்களுக்கு முழு மனசோட உதவக்கூடிய எண்ணம் அப்படின்றது கடகராசிக்கு உண்டு. ஸோ நான் என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மாதம், என்னென்ன நீங்கள் பயன்படுத்திக்கணும், எதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குங்க, அதெல்லாம் எந்த பயம் பாதிப்பு இல்லை, நிறைய முன்னேற்றங்கள் எல்லாமே வரும், அதில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதுண்டாப்பான்னு இருக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க, கடன் வாங்காமல் எப்படின்னு கேட்குறீங்களா? யோசிங்க. ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, ஜாப் ரீதியாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் வேறு வழியில் வருதே ஒழிய கடன் வாங்கி மாட்டிக்கக்கூடாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அன்பில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா பதறி போய் நீங்கள் நிற்பீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வேறு மாதிரி எப்படி மாட்டி விட்டுரும் அப்படின்னா, மேபி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அல்லது திடீர்னு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களை கூட கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களுக்கு மேனேஜர் லோன் சாங்ஷன் பண்ணும்போது சார் ஒரு சாட்சி கையெழுத்து போட்டுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவருடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அவர் கட்டிடுவார்ல, ரொம்ப பெரிய ஆள், போய் இந்த அமௌண்ட் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டுருவீங்க. ஆனால் உங்கள் நேரம் அவர் கட்டாமல் பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஸோ மற்றவங்களுக்காக ஜவாப் போகிறதுன்றது நோ 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 அப்படின்றது கிளியர் கட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றிக்கணும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் வீடு யார்? சூரியன். அங்கே யார் பார்க்குறாங்க? சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அப்போ ஏற்கனவே கடகராசி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்ஸ்காண்ட் ஆகிடுதுங்க மைண்டு. அண்டுக்கு ஸ்பெல்லிங் மறந்துட்டேன்றாங்க குழந்தைங்க. ஏன் பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட என்னென்னா செக்கில் டேட் போடும்போது மேடம் நான் 2020 போட்டுட்டேங்க மேடம் அப்படின்றாங்க. ஏன்னா இது சம்திங் இட்ஸ் கால் உங்களுடைய நீங்கள் ஒரு கூர்ந்து இருக்க விடலை அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். யார் அண்டுக்கு ஸ்பெல்லிங் மறக்க போகிறாங்க, பட் இப்போ மறக்க வைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சம்திங் இஸ் பாதரிங் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். அந்த சம்திங் பாதரிங் அப்படின்றது சனி பகவான். அவர் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் இருக்காரு. அப்போ 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய தலையீட்டும் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம். உங்கள் 2 பேருக்கும் சண்டை வருது, ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வராத தம்பதியே இல்லைங்க. சண்டை வராமல் இருந்தது அப்படின்னா உங்கள் நிஜமான வாழ்க்கை வாழலைன்றது தான் அர்த்தம். ஆனால் சண்டை வரும், அது உங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கோங்க. அது நட்பாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் யாரையுமே உங்கள் 2 பேருக்குள்ளே வரக்கூடிய சண்டையில் நின்று பேச அலோவ் பண்ணாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் மன வருத்தத்தை தயவு செஞ்சு யார்கிட்டையும் இப்போ பகிர்ந்துக்கவும் வேண்டாம். எப்படி மேடம் இப்படியெல்லாம் இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? ஈஸியாக டூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க. நீங்கள் யாரோட ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் தோன்றதெல்லாம் டக்கன்னு எழுதுங்க, என்ன வேணாலும் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டாக கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுருங்க. அது மன ஆறுதல் கொடுக்குற மாதிரி வேறு யாரும் கொடுக்க போகிறது இல்லை. அண்ட் நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, உங்கள் நெஞ்சு குத்திட்டாங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. அதை மனசில் வச்சுக்க வேண்டாம். இப்படி எழுதி கிழிச்சு போட்டிங்கன்னா அது போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெக்னிக்
எல்லாம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு உதவும். அண்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலோ அல்லது குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ இந்த காலகட்டம் அபரிவிதமான ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். நீ ரொம்ப ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் வருங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணி கொடுத்தனா நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் எங்கள் கிளப்புக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஒரு சிம்பிள் ஸ்பீச்சு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீடு சூரியன், அவர் 4ஆம் வீட்டுக்கு போறார். அதே மாதிரி உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்க மேலேயே வரார். கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது நீச்சம். உங்களுடைய 2ஆம் அதிபதின்றது சூரியன். அந்த சூரியன் குடும்பத்துக்கு, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு, கவர்மெண்ட்டுக்கு, இது எல்லாமே செவ்வாய் சூரியன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படிப்பட்ட செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷன் வருது. டவுட்டாக இருக்கா? என்ன மேடம் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாறார், சூரியன் நீச்சமாறார், எப்படி மேடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? நீச்சமான என்ன சூப்பரா அப்படின்னா எஸ், இங்கே தான் இருக்குது சூட்சுமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் நாட் குட், சூரியன் நீச்சம் நாட் குட். ஆனால் செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால இங்கே மைனஸ் இன்டு மைனஸ் பிரமாதமான ப்ளஸ்ஸுங்க. ஸோ அது உங்களுடைய 4ஆம் வீடு. அப்போ இந்த 4ஆம் வீடுன்னா என்ன? உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் அதிகமான பரஸ்பரம் ஏற்படும். தாய் வழி வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே வரும். நீங்கள் ரொம்ப நாள் வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனராக இருக்கட்டும், அவங்களுக்கு சரி இழுபறியாக இருக்கும். இந்த சனி அஷ்டமத்த சனியில் வந்ததுலேருந்து அவருடைய சைட் பிரிக்கிறதாகட்டும் போதுண்டாப்பான்னு இருக்கும். ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்குள்ள முடியலை அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். எங்கிருந்தா இவங்கெல்லாம் வந்தாங்க, எப்படிரா இப்போ வேலை செய்கிறாங்க, டகடகடகடகன்னு முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் 2 வருஷமாக நடக்காத விஷயங்கள் நாள் கணக்கில் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடகராசியில் கவர்மெண்ட் சம்மந்தமாக காரியங்கள் ஆகணும்னா இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. 1, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 2, அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகக்கூடிய ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்கள் இப்போ ஒரு சின்ன புஷ் கொடுத்தீங்கன்னா நடந்துடும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் வேணும், நான் அந்த இடத்துல திருப்தியாக இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபாரின் சான்ஸுக்கு இது அதீதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? எத்தனை பேர் கேட்குறீங்க, மேடம் கல்யாண நாள்லேருந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கோம், ரொம்ப அன்புங்க, அவர் மேலே அவ்வளவு எனக்கு நினைவாகவே இருக்குது, ஆனால் அவரோட சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடகராசியாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட நல்லபடி விசா கிடைச்சு அவர் இல்லை அவங்க உங்களை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம பார்க்கறது கோச்சார பலன். கோச்சார பலன்றது நீங்கள் ஈஸியாக விட்டுறக்கூடாது. இட்ஸ் ரியலி சம்திங் அமேசிங். இதோடு நீங்கள் அது நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், நீங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி சூப்பராக உங்களுடைய குழந்தைகளோட கணவன் மனைவி அன்போட வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் டிராவல் ஆயிடுவார் 12ஆம் தேதி. அப்போ உங்களுடைய ரொமான்டிக் லைஃபுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய ஃபெயிலியர்ஸ், நான் IVF பண்ணேன் ஆனால் எதுவுமே ஆகலை அப்படின்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் 12ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரகங்களை கால்குலேட் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்ற விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்ல யாரோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி நிச்சயங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காகவும் போய் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? யாரும் உங்ககிட்டையும் நுழையக்கூடாது, நீங்கள் யாருக்காகவும் பண்ணக்கூடாது.
கடன் வாங்கக்கூடாது. அண்ட் மேலும் இந்த கடன் வாங்கி பிரச்சனைக்குள்ள மாற்றுறது எந்த காலகட்டமாக இருக்கும்னா மேக்சிமம் உங்களுடைய சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சந்திராஷ்டமம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி வருது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேங்க. 2ஆம் தேதி மகாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை நினச்சி மனசார நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. காக்கைக்கு சாதம் வைங்க, அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் அவங்களுக்காக ஒரு 2-3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அக்டோபர் 18ஆம் தேதி துலாஸ்தானம். துலாஸ்தானம்ன்றது காவேரியில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வருது. அதுவுமே உங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 8ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால அண்ட் மாலியபட்சம் நாட்கள் முழுக்கவே நீங்கள் பண்ணலாம். பட் இந்த அக்டோபர் 2 அக்டோபர் 18 ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலான்றது உறுதி உறுதி உறுதி. ஓகே, ஸோ அந்த சந்திராஷ்டமம் மட்டும் எப்போன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி 3:44 மதியத்திலிருந்து 15ஆம் தேதி 4:49 சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதுலேயும் மாட்டாமல் இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மகான்களுடைய வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ உங்களுக்கு லாபம் பண்ணக்கூடியவரை கையில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்மூத்தாக போய் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.